பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல எடுக்கிற ஒரு சில டெசிஷன்னால நம்ம வந்து ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கும் போகலாம். அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஒரு தவறான டெசிஷன்னால நம்ம வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போடவும் செய்யும். ஸோ நீங்க வந்து டெசிஷன் எடுக்கும்போது நீங்க வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, தேவ ஆலோசனையோட தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்கணும். ஆனா நம்மளோட பழக்கம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம மனிதர்கள் கிட்ட தான் போய் முதல்ல நிப்போம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன். இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து இந்த காலேஜ்ல வந்து அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். இந்த ஒரு காரியத்த வந்து நான் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து முதலாவதா ஒரு மனுஷங்கிட்ட போய் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறத வந்து நம்ம வந்து ஒரு பழக்கமா வச்சிருக்கோம். ஸோ இந்த நாள்ல இருந்து நம்ம வந்து அந்த பழக்கத்த மாத்தணும். ஏன்னா எல்லா மனிதர்களும் உங்கள வந்து கரெக்ட்டான வந்து வழியில நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இதே வந்து தேவன் உங்கள உணர்த்துனா, நீங்க வந்து ஒரு ஊழியக்காரர்ட்ட போய் ஆலோசனை கேட்கலாமே தவிர, ஆனா ஃபைனல் டிசிஷன் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து கற்று தரலாம். இப்படி செய் அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் தரலாம். ஆனா நீங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்கும்போது, அது தேவனுக்கு பிரியமா? இத நான் செய்யலாமான்னு நீங்க 1க்கு 2 தடவ தேவனிடத்துல கேட்டு கன்ஃபர்மேஷன் பெற்றுட்டு தான் வந்து நீங்க வந்து அந்த டிசிஷன வந்து எடுக்கணும். ஏன்னா, ஒரு தவறான டிசிஷன்னால நம்மளோட வாழ்க்கையே புரண்டு போயிரும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, லோத்து ஆபிரகாம விட்டு பிரிந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், அவர் வந்து அவரோட பார்வைக்கு நலமான ஒரு இடத்த வந்து தெரிந்து கொண்டார். ஆனா, தேவனோட பார்வைக்கு அங்க உள்ள ஜனங்கள் ரொம்ப பாவம் பண்ணவங்களா இருந்தனால, அந்த இடத்தையே தேவன் அழித்து போட்டார். ஸோ நம்மளோட பார்வைக்கு நல்லதா தெரியிற காரியங்கள் உண்மையிலேயே நல்லதான்னு கேட்டா கிடையாது. தேவனோட பார்வையில அந்த காரியம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொண்டு டிசிஷன் எடுத்தா நம்ம வந்து பிழைத்துக் கொள்வோம். இல்லைன்னா லோத்த போல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். என்னதான் ஆபிரகாம் மனசுல வைத்து தேவன் வந்து அவரை வந்து அந்த இடத்துல இருந்து பாதுகாத்து வந்தாலும் அவரோட லைஃப் எப்படி முடிந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதே மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம வந்து எடுக்கிற ஒரு தவறான டிசிஷன்னால நம்ம லைஃப் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடக்கூடாது. ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது தேவனை மையமா வைத்து அவருக்கு பிரியமா என்றதை கேட்டு நீங்க வந்து டிசிஷன் எடுங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் க்ரோத் உங்களோட முடி நல்ல நீளமா அடர்த்தியா வளரணும் அப்படின்னா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. உங்க முடி கொட்டாம இருக்கணும்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல வரவங்களோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீளமா ஷைனியா அப்படியே சூப்பரா இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரிஜினல் முடியான்னு கேட்டா கிடையாது, விக் தான். இத மாதிரி தான் வந்து சத்ரு வந்து நம்மள வந்து ஏமாத்துவான். நம்ம கண்களுக்கு வந்து அதை வந்து ரொம்ப அழகா அட்ராக்டிவா காமிப்பான். ஆனா உண்மை என்னன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த 40 முடியும் கொட்டி போகும். ஸோ இத மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து கண்களுக்கு நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு காரியத்துக்காக நீங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்க வந்து செஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு டிசிஷனையும் எடுத்துடக்கூடாது. இதே மாதிரி என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது ஆ படத்துக்கு வந்து கூப்பிடுவாங்க. "வா வீக்கெண்ட் ஆயிருச்சு படத்துக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இனிஷியலா வந்துட்டு எப்புட்றா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எப்படி நோ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் தயங்கிக்கிட்டு வந்து நோ சொல்லாம நான் 2, 3 வாட்டி அவங்களோட சேர்ந்து போயிருக்கேன். ஆனா ஆவியானவர் போக போக என்ன உணர்த்தினார் அப்படின்னா, "நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ பிரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீ வந்து என்ன துக்கப்படுத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து உணர்த்தினாரு. அது மட்டும் இல்லாம நான் அப்படி படத்துக்கு போக ஆரம்பிக்கும்போது என்னோட பைபிள் ரீடிங், ஏசப்பா கிட்ட அ அ ஸ்பெண்ட் பண்ற டைம், ஜெபிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிருச்சு. ஸோ நான் ஆவியானவர் இத எனக்கு உணர்த்தும்போது, நான் அத ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணும்போது, என்னோட லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. ஸோ இதே மாரி உங்களோட வாழ்க்கையிலயும் சத்துரு வந்து டைரக்ட்டா வந்து "நீ இத செய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான். எப்பவுமே நம்ம வந்து யார வந்து ரொம்ப நம்புறோமோ, யார்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கோமோ, யார் வந்து நம்மகிட்ட இந்த ஒரு காரியத்த செய்ன்னு சொன்னா, நம்ம வந்து நோ சொல்ல தயங்குவோமோ, அந்த மாதிரி நபர்கள் கிட்ட மூலமா தான் வந்து
நம்மள வந்து பாவம் செய்யும்படியா சத்துரு வந்து தூண்டுவான். ஸோ நீங்க வந்து ஏசப்பா நோ சொல்லுன்னு சொல்லும்போது, நீங்க நோ சொல்லாம எஸ்ன்னு சொல்லி தவறான டிசிஷன எடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நீங்க மத்தவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலயும் வந்து நோ நீங்க வந்து ஏசப்பா நோன்னு சொல்லும்போது எஸ் சொல்லிறாதீங்க. அவர் எஸ்ன்னு சொல்லும்போது நோன்னு சொல்லிறாதீங்க. ஸோ எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும், நீங்க வந்து இது தேவனுக்கு பிரியமா? அவரோட பார்வையில இந்த காரியம் எப்படி இருக்கு? அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க டெசிஷன் எடுங்க. ஏன்னா, எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு மத்தவங்களோட ஆலோசனைய கேட்டு நம்ம வந்து, சரி இப்படி செய்யலாம் அப்படின்னு எடுக்கிற டெசிஷனும் நெறைய பேரோட வாழ்க்கைய வந்து தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு பாசமான ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன். என்ன ஒரு டிசிஷனா இருந்தாலும் அது தேவனிடத்துல மட்டும் கேளுங்க. மனுஷங்க கிட்ட கேட்காதீங்க. அ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் வந்து மனுஷங்க கிட்ட கேட்கறத நிறுத்திட்டு, தேவனோட சமூகத்துல ஒவ்வொரு விஷயமும் கேட்டு செய்யும்போது, அதுல வந்து நெறைய டிஃபரன்ஸ நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட லைஃப்பும் சந்தோஷமா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரைட் டிசிஷன்ஸ எடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் வந்து சந்தோஷமா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கேன். ஸோ ப்ளீஸ் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலும் தேவனிடத்துல கேட்டு எடுங்க. அவருக்கு பிரியமானது தெரிஞ்சு அதன்படி நடங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.